ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொய்யா செடி. புதுசாக வாங்கினேன் சிவப்பு கொய்யா செடியில் 2 காயோடு வாங்கினது. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு உரங்கள் கொடுத்துருக்கு. முட்டைத்தோடு உரமும் அப்புறம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு ஒரு உரம் வாங்கினேன். ரோஸ் கொண்டு வரவங்ககிட்ட வாங்கினேன். அதையும் இதுக்கு போட்டு விட்டாச்சு. கிட்டத்தட்ட 2 வாரத்தில் 2 தடவை உரம் கொடுத்துருக்கோம் பழ மரங்களுக்கெல்லாம். இப்போ இது கொஞ்சம் பருசாகி வந்திருக்கு. மாதிரி மாதுளையிலையும் இப்போ பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காய் நல்லா திரட்சியாக இருக்குது பாருங்கள். இது லைட் பிங்க் ரோஸ், பட்டன் ரோஸ். இது பதியம் போட்ட செடி. குட்டி குட்டியாக பூக்கள் பூக்குது லைட் பிங்க் கலரில். இது ஒரே கிளையிலேருந்து அடியிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. இதுவும் அதே லைட் பிங்க்கு பட்டன் ரோஸ் தான். இதில் நிறைய மொட்டுகள் இருக்குது, நிறைய துளிர்களும் பிடிச்சி வந்திருக்கு. பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குது. ஒரே செடியில் 2-3 மொட்டுகள் இருக்குது. இது வெள்ளை நாட்டு ரோஜா, அந்த தொட்டிலேயே சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ புது துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே துளிர்கள் இருக்குது. இது 2 அடுக்கு தான் இருக்கும், ஆனால் நிறைய அடுக்கு இருக்காது. பட்டன் ரோஸ், லைட் பிங்க் பட்டன் ரோஸ். ரோஸ் செடி எல்லாத்துக்குமே முட்டைத்தோடு உரம் கொடுத்தாச்சு. பாப்பா அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. தக்காளி செடி தன்னாலே விழுந்து முளைச்சதுன்னு சொன்னால காஷ்மீரி ரோஜா பக்கத்தில் இருக்குது. நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 காயாவது இதில் பிடிச்சிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உரங்கள் நம்ம போட்டோன்னா ஓரளவுக்கு செடி நல்ல காய்கள் அறுவடை கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஹைட்டாக போயிருக்குன்ட்டு. ஒரு கொத்துலேயே நிறைய இருக்குது. 5 காய் இருக்குது. 5 காய் 6 காய் இருக்குது. ஒரே கொத்தில் 5-6 காய் இருக்குது. தன்னாலேயே விதை விழுந்து முளைச்ச செடி. அதனால் நல்லா ஓரளவுக்கு அறுவடை நல்லா இருக்கும். எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்காங்க. மக்காச்சோளம் தண்டு எவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால வேர் எப்படி அழகாக அடியில் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் மண்ணில். இது ஓரளவுக்கு நல்லா ஹைட் ஆகிட்டு. பூக்கள் எப்போ பிடிக்க ஆரம்பிக்குன்னு தெரியல. பாருங்கள் கீழேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்ட்டு. பார்ப்போம் இதில் பூக்கள் எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு, காய்கள் எவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது பெரிய மண் தொட்டியில் தான் இருக்குது இந்த செடி. நான் விதை போட்டு வந்ததில் இப்போ விதை முளைச்சி வந்ததையும் நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். தோண்டி பார்க்குறேன் ஆர்வத்தில் தனித்தனியாக வந்துடுச்சு. ஆனாலும் அந்த தனியாக பிடுங்கி வந்த இதை சும்மா நட்டு வச்சேன், அதுவே வந்துடுச்சு. வேரோட கூட வைக்கல, மேலே உள்ளது பாட்டாக வந்துச்சு, அதுதான் வச்சேன். கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் ப்ளஸ் வரி கத்திரிக்காய், வயலட்டு ஒயிட்டு. இன்றைக்கி ஓரளவுக்கு அறுவடை கிடச்சிருக்கு. நிறைய காய்கள் போட்டதுனால கொஞ்சம் குட்டி குட்டி காய்களாக தான் அறுவடை கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மண் போட்டால் கொஞ்சம் கூட கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரே கொத்தில் நிறைய காய்க்கிறதுனால ஓரளவுக்கு சைஸ் சின்னதாக தான் கிடைக்கிது. ரொம்ப பெருசாக கிடைக்கல, ஆனால் அறுவடை கொடுத்துட்ருக்கு. பாருங்கள் 5-6 கத்திரிக்காய் இன்றைக்கி அறுவடை கிடச்சிருக்கு. வயலட் வரி கத்திரிக்காய் ப்ளஸ் வெள்ளை கத்திரிக்காய்.
எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். சூப்பரான அறுவடை. இது வெள்ளரிக்காய் நாற்று. வெள்ளரிக்காய் நாற்று பாருங்கள். 3 இலை விட்டுருச்சு. இதுலேயே இருக்கட்டுமா இல்லாட்டி வேறு தொட்டி மாற்றணுமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே ஒன்று எடுத்து வச்சது போயிட்டு, ஆனால் இது இதுலேயே வளரட்டும். ஏன்னா ரோஸ் வளரல, பச்சையாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே வரல. அதனால் இது இதுலேயே வளரட்டும்.